அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வியக்க வைக்கும் திருமறை குர்ஆன் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை பார்க்கலாம். திருமறை குர்ஆன் இங்கெல்லாம் வியக்க வைக்கிறது. முழு குர்ஆனும் வியக்க வைக்கிறது என்று சொன்னால் அதுவும் உண்மைதான். ஒரு குறிப்பிட்ட சூறாவை தேர்ந்தெடுத்து இந்த சூறா வியக்க வைக்கும்படியாக இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் உண்மைதான். குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து இது வியக்க வைக்கும்படியாக இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் உண்மைதான். குறிப்பிட்ட ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து இது வியக்க வைக்கும்படியாக இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் உண்மைதான். ஒரே ஒரு எழுத்தை எடுத்து இந்த எழுத்து இந்த இடத்திலே வியக்க வைக்கும்படியாக இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் உண்மைதான். ஆக திருமறை குர்ஆன் எல்லா விதத்திலும் வியக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. வியக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முக்கியமானது முந்தியது என்னவென்று சொன்னால் அதனுடைய பெயர். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் என்ற அதாவது பெயருக்கே உள்ள அர்த்தம் என்ன, அதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். கரஅ என்ற அரபி சொல்லுக்கு ஓதுதல் என்ற அர்த்தம். இதிலிருந்து மருவிய சொற்கள் காரி ஓதுபவர், கிராத் ஓதப்படுவது, யக்ரா ஓதுகிறாக என்றெல்லாம் வரும் பொழுது குர்ஆன் என்ற சொல்லிற்கு தொடர்ந்து ஓதப்பட்டு கொண்டிருப்பது என்ற அந்த பொருள் கூறப்படுகிறது. தொடர்ந்து ஓதப்பட்டு கொண்டிருப்பது என்ற இந்த சொல்லை 1400 ஆண்டுகளாக 1400 ஆண்டுகளுக்கும் மேலாக நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடியது முதலாவது வியக்க வைக்கும் விஷயமா இருக்கும். இப்போ குர்ஆன் என்ற பெயரை என்ன, ஓதப்பட்டு கொண்டே இருப்பது. குர்ஆனும் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் தொடர்ந்து ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிகமான பெயர்களால் இந்த உலகத்தில் ஏறத்தாழ 130-140 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இந்த முஸ்லீம்களில் அதிகமாக தொழுகையிலும் தொழுகைக்கு அப்பாற்பட்டும் எல்லா நேரத்திலும் அதிகமாக ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்முடைய சகோதர சமுதாயத்தவர்கள் இல்லை எங்களுடைய வேதனை தான் அதிகமாக ஓதப்படுகிறது, எங்களுடைய வேதனை தான் அதிகமாக ஓதப்படுகிறது என்று ஒரு கிறிஸ்தவ சகோதரரோ அல்லது ஒரு புத்த மதத்தை சார்ந்தவரோ அல்லது இந்து சகோதரர்களோ கூறலாம். ஆனால் நாம் அவர்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி அல்லது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த கிறிஸ்தவ சகோதரர்கள் அல்லது யூதர்கள் அல்லது தௌராத் அவர்கள் என்று எதை சொல்கிறார்களோ, அவர்கள் இஞ்சில் என்று எதை சொல்கிறார்களோ, அந்த பைபிளுடைய அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு போன்ற இது அந்த தௌராத் வேதம் எந்த மொழியில் இறங்கியதோ அதிலே அதை ஓதுபவர்கள் எத்தனை பேர், இஞ்சியல் வேதம் எந்த மொழியிலே இறங்கியதோ அது அந்த மொழியிலே ஓதுபவர்கள் எத்தனை பேர், இங்கே இருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதங்கள் உபநிஷதுகள் இதையெல்லாம் அந்த பெரும்பாலும் இருக்கக்கூடிய அந்த சமஸ்கிருத மொழியிலே ஓதுபவர்கள் எத்தனை பேர். ஆக எந்த மொழியிலே இறக்கப்பட்டதோ அதே மொழியிலே பாதுகாக்கப்பட்டு தொடர்ந்து அதிகமாக ஓதப்படுவது திருமறை குர்ஆன் தான். இது தொடர்ந்து ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது முதலாவது வியக்க வைக்கும் விஷயம். இதையே மற்றொரு கோணத்திலே சிந்திப்பதாக இருந்தால், இன்று நியூசிலாந்து அதை தாண்டி டாஸ்மானியாவில் ஒரு பள்ளிவாசலிலே காலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்காக தக்பீர் கட்டப்பட்டு சூரா ஃபாத்திஹா ஓதப்பட்டு தொடர்ந்து ஒரு சிறு சூறா ஓதப்பட்டு ருக்குவுக்கு சென்று விட்டார்கள். ஆஸ்திரேலியாவிலே சூறா ஆரம்பித்து விட்டது. ஆஸ்திரேலியா ருக்குவுக்கு சென்றார்கள், ஹாங்காங்கிலே ஆரம்பித்து விட்டது. ஹாங்காங்கிலே ருக்குவுக்கு சென்றார்கள், சிங்கப்பூரிலே ஆரம்பித்து விட்டது. சிங்கப்பூரிலிருந்து பேங்காக்கிலிருந்து இந்தியா, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்து மத்திய இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த லிபியா, மொராக்கோ, அல்ஜீரியா போன்ற நாடுகள், அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகள், அங்கிருந்து அலாஸ்கா போன்ற அமெரிக்க நாடுகள், வாஷிங்டனிலும் அடுத்தது நியூயார்க்கிலும் டென்மரிலும் லாஸ் ஏஞ்சலிஸிலும் அந்த ருக்குவுக்கு சென்ற நேரத்திலே அங்கே டாஸ்மானியாவிலே அங்கே மீண்டும் ருக்குவுக்கு சென்று விட்டார்கள். 2வது ரக்காத் ஆரம்பித்து விட்டது, மீண்டும் ஃபஜ்ருடைய தொழுகை ஆரம்பித்து விட்டது. இப்படி உலகம் முழுவதும் தொடர்ந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் தொடர்ந்து ஓதப்பட்டு ஓதிக்கொண்டே இருக்கப்பட்ட குர்ஆன் என்ற அந்த பெயரை அன்று நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் முதலாவது வியக்க விஷயமாக இருக்கிறது என்பதும் இந்த குர்ஆனுடைய சிறப்பாக இருக்கிறது. இரண்டாவதாக உள்ள சிறப்பான விஷயம், பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் ஒரு நூல் வந்தால் அந்த நூலுக்கு பொருளடக்கம் இண்டெக்ஸ் என்று இருக்கும். அந்த நூலிலே உள்ள அத்தனை செய்திகளுடைய அந்த முன்னோட்டமாக பொருளடக்கமாக முதலாவது பக்கம் இருக்கும். இந்த சூரா ஃபாத்திஹா என்பதும் இந்த அருள்மறை குர்ஆனுக்கு ஒரு இண்டெக்ஸாக ஒரு பொருளடக்கமாக இருக்கிறது. இந்த சூரா ஃபாத்திஹாவை 3 வகையாக பிரித்தால்
முதலாவது பாகம் அல்லாஹ்வை புகழ்கிறது, இரண்டாவது பாகம் அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும் என்று துஆ செய்கிறது, மூன்றாவது பாகம் நேர்வழி காமிக்க வேண்டும், அந்த நேர்வழி நல்லோர்கள் வழி தவறுகள் வழி அல்ல என்று கேட்க வைக்கிறது. குர்ஆனை 3 வகையாக பிரித்து பார்த்துமையானால் அதிலே முதலாம் ஒரு வகை அல்லாஹ்வை புகழக்கூடியதாக இருக்கிறது, மற்றொன்று இபாதத்துடைய வழிமுறையை சொல்லித் தருகின்றது, மூன்றாவது நேர்வழி வாழ்ந்த மக்களை பற்றியும் வழிதேர்களை பற்றிய சரித்திரம் கூறுகிறது. ஆக சூரா ஃபாத்திஹா பொருளடக்கத்தை கொண்டு உலகத்திலேயே பொருளடக்கம் என்ற அந்த இன்டெக்ஸ் உள்ள முதலாவது நூல் அருள்மறை திருக்குர்ஆனாக இருக்கிறது என்பதும் வியக்க வைக்கும் விஷயம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.